ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப மஞ்சரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 மில்லட்ஸ் வச்சு இட்லி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, 1 டம்ளர் கம்பு, 1 டம்ளர் சிவப்பு சோளம் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் இட்லி அரிசியோ அல்லது இட்லி அரிசி அல்லது புழுங்கல் அரிசி எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் உளுந்து 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. 8 to 10 hours ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறமா இட்லி எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இட்லி பாருங்கள் எவ்வளோ பூ போல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நான் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன சைட் டிஷ்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, இட்லி சாம்பார் என்னன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி வந்திருக்கு பாருங்கள், பூவாக இருக்கும் பாருங்கள். சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் போரே அடிக்காதுங்க. எப்போ பார்த்தாலும் இட்லியா அப்படிங்கிற மாதிரி போர் அடிக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா நம்மளுக்கும் போர் அடிக்காது. குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.